விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் திருமணஸ்தானாதிபதியாகவும் ஐனசுகஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர். அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தில் ராகு பகவானோட சேர்றாரு சுக்கிர பகவான். ராகு சுக்கிரனுடைய இணைவு பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ராகு சுக்கிரனுடைய இணைவு, இந்த ராகு சுக்கிரனுடைய இணைவு பற்றி நிறைய பேருக்கு நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவில் அந்த விவரங்கள் என்னன்றது சொல்கிறேனுங்க. பொதுவாக சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தந்துடும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை அப்படி இல்லைங்க. சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, தனஸ்தானாதிபதியாக குரு பகவானும் தொழில் ஸ்தானாதிபதியாக சூரிய பகவானும். வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது. இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இது வந்துங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் வர்றதுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மீண்டும் 12 வருஷம் ஆகும். சார் இது சாத்தியமா சார்? 100% சாத்தியம். 12 வருஷம் என்னங்க? இல்லைங்க, 30 வருஷம் ஆகுங்க. என்னன்னா இந்த சுக்கிர பகவான் பயிற்சி காலகட்டத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தானேங்க சுக்கிரனுடைய பயிற்சி ஏற்படுது. அது முறை பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இரவு 6ஆம் தேதி அதிகாலையில் தான் சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறார். இப்போ ராகுவுடன் பயிற்சி அடைகிறார். இந்த சுக்கிரன் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை செவ்வாவுடைய சாரத்தில், செவ்வாய் விருச்சிக ராசி அதிபதி, அதுபோக விருச்சிக ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி. நம்மளுடைய திறமையை நம்ம படிப்புக்குண்டான ஒரு வேலை வாய்ப்பு, பொதுவாக நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 6வது பாவகம். 6வது பாவகத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கும்போது தான் நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம், இல்லை சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம், இந்த மாதிரியான சூழல் எல்லாமே 6க்குடைய கிரகம் வலுவாக இருக்கும்போது தான் ஏற்படும். இப்போது இந்த சுக்கிரன் 12க்குடையவர் 7க்குடையவர். சுக்கிரன் ராகுவுடன் சேர்றாரு. 6க்குடைய செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கார். அதை விட ஒரு அற்புதமான விஷயம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னன்னா, அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார். அருமையான அமைப்பு. இந்த சூழலால் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பலவிதமான சிந்தனைகளை ஏற்படுத்திடும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வேறு எதுக்கும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும், வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணும், நீண்ட நாள் மனசுக்குள்ளே கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே இந்த 4 நாளில் விடை கிடைக்கும். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான சூழல் எல்லாமே இந்த 4 நாளில் தெளிவு கிடைச்சிடும். அப்படி என்ன சார் தெளிவு கிடைக்க போகுது? சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறோமே, அதுதான் தெளிவு, அதுதான் நிதானம். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை 9ஆம் தேதி வரை செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கிரன், வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கிரன். இது மன அழுத்தத்தை சரிப்படுத்தும், உடல் உபாதைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான தொந்தரவுகளை கொடுக்கும். அதாவது உடல் உபாதைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல எண்ணம் சிந்தனைகள் உருவாக்கி தரும். சரியா? நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வேறு எதுக்கும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 நாள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க
ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நாட்கள். நல்ல மனநிலையில் மட்டும் இருந்தால் போதுமா? சாதிக்கணும் இல்லை. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை ராகு பகவானுடைய சாரத்தில் சுக்கிர பகவான். பொதுவாக இந்த ராகுவும் சுக்கிரனும் இணைவுன்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும். திடீர் பண வரவு கொடுக்கறது. அதே மாதிரி நான் ஆன்லைனில் பெருசாக சம்பாரிச்சிட்டுனுங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சிங்க, வெளிநாடு சார்ந்த வேலை, வெளிநாடு போகிற மாதிரி, திடீர்னு ஒரு காரு வாங்கணுனுங்க, ஒரு வீடு வாசல் வாங்கணுனுங்க, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இன்ப அதிர்ச்சி. அதே மாதிரி நீண்ட நாள் பிரிஞ்சிருந்தோம் கணவன் மனைவி, இந்த நேரத்தில் சேர்ந்துட்டோம். ரொம்ப நாளாக ஒரு தலையாக நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேனுங்க, இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு, என்னுடைய ஆசை, என்னுடைய காதலை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு செயல் நடக்கிறதுக்கான சூழல் இந்த சுக்கிர பகவான் தான் உருவாக்கி கொடுப்பார். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் தான் நமக்கு திருமணஸ்தானாதிபதி. அப்போ பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த சுக்கிரன் ராகுசாரத்தில் நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் ராகுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார். அந்த நேரத்தில் இந்த குரு பகவான் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி அல்லவா, அவர் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது விரய செலவுகள் குறைச்சிரும், மன அழுத்தத்தை குறைச்சிரும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும், படித்த படிப்புக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடத்தை சரிப்படுத்தும். மெயின் அதுதானே. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்கு வேணாமன்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த கிரக அமைப்புகள் நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். பிறகு இந்த சுக்கிரனை பார்க்கிறார். 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் ராகு சாரத்தில். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சிகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. இன்றைக்கி சாதித்தவங்களோ, சம்பாதிச்சவங்களோ, பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களோ, 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்க சாதிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளில் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த பிரபஞ்சம் இந்த நாளில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தரப்போகுது. சார் உண்மையா சார்? எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க சார். சத்தியமாக அது கிடையாது. ஆதாரம் கொடுக்குறேன், வேறும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ராகுடைய சாரத்தில் சுக்கிரன் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய 10 நாள் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. 10 நாள் என்னங்க, பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரை ராகுசாரம் அதுவும் நிறைவாக இருக்கும். ராகு போல் கொடுப்போரும் கிடையாது, கேது போல் கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நிறைவாக இருக்கும். 19ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை குரு பகவானுடைய சாரத்தில் ராகு அதாவது சுக்கிரன் வரார், அதுவும் நிறைவாக இருக்கும். இந்த அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு பகவானுடைய சாரமான பூரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் 19ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வராரு. குரு பகவானால் பார்க்கப்படுறாரு. குரு பகவானுடைய நட்சத்திரம் தராரு ஐன சுகஸ்தானாதிபதிக்கு, திருமணஸ்தானாதிபதிக்கு. அப்போ புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறனுங்க, கல்யாணம் 10-12 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது, கேட்காத ஜோசியம் கிடையாது. ஐயா என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த தருணத்தில் 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னொரு சிலர் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இருக்காங்க, நான் பிரம்மச்சாரியாக இருந்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே நான் இருந்திருந்தாலும் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். தம்பதிகள் அப்படின்ற ஒரு பட்டத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு தாய் தந்தைன்ற பட்டத்தை கொடுக்க மறுக்குது அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்வீங்க. அந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே விடியல் பிறக்க போகுது. இந்த நேரத்தில் புத்திரபாக்கியம் உருவாக போகுது. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு, புத்திர காரகனும் குரு தான். ஐன சுகஸ்தானத்தையும் ஐன சுகஸ்தானாதிபதியும் பார்க்கிறார். இந்த நேரத்தில் புத்திரபாக்கியம் உருவாகிறது 100% உண்மை. பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து பத்து பாகப்பிரிவினை இல்லாமல் இருக்கிறனுங்க, பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடணுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பாகப்பிரிவினைகள் செஞ்சுக்கிடலாம். முக்கியமாக இந்த 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராக சுக்கிரன், இந்த அமைப்பு அதிர்ஷ்டமான அமைப்பு.
நம்மளுடைய அபிலாசைகள்னால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றிக்கிடலாம். இது ஒரு மண்மனை வாங்குறதா இருக்கட்டும். ஏன்னா மண்மனை வாங்குறதுக்கு ஏன் நான் முக்கியத்துவம் இந்த நேரத்தில் நான் கொடுக்குறேன்னா, இது தொழில் ஸ்தானத்துலையும் நீங்கள் சுய தொழில் செய்கிறதுக்கு நல்ல நேரம் தானுங்க. ஏன்னா நான் முதலியே சொன்னேன், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கூட 4வது பாவகம் சுபஸ்தானத்துக்கு போயிட்டு குரு பகவானுடைய பார்வை வாங்கி சுக்கிர பகவானோட சேர்ந்து லாபஸ்தானாதிபதி புதனுடனும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், முயற்சியாக இருக்கட்டும், மிகப்பெரிய தொழிலதிபரி ஆக்கன்ட்டு. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், 1 லட்ச ரூபாய் கூட சம்பாதிக்கிங்க. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு தான் இருப்போம். மிஞ்சி போனால் வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் எச்சா இருக்கும். சுய தொழில் அப்படி கிடையாது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சாதிச்சிடலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் தாராளமாக செஞ்சுக்கிடலாம். செஞ்சு பாருங்கள். அதாவது ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன தான் சொன்னாலும் செவியில் கேட்குறது முக்கியம் இல்லை, செயல்படுத்துறது தான் முக்கியம். மைதானத்தில் 10 பேர் ஓடுறாங்கன்னா 10 பேருடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா நான் தான் முன்னுக்கு வரணுன்ட்டு 10 பேரில் ஒருத்தர் தான் முன்னுக்கு வராரு. முயற்சி எடுக்கிற நேரத்தில் எடுக்கணும். எல்லா நேரத்துலையும் முயற்சி பண்ணலாமா, எல்லா நேரத்துலையும் சுய தொழில் செய்யலான்ற எண்ணம் வர்றது சகஜியம். நம்ம மனசால் பட்டம் பார்த்து பயிர் செய்கின்ற மாதிரி நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிற தருணத்தில் ஓட ஆரம்பித்தோம்னா போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேரமும் இது. அதே மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மண்மனை உருவாகிறதுக்கு உண்டான நேரமும் இது. அதுக்கு என்ன சார் ஆதாரம்? இந்த விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த செவ்வாவும் இந்த 4வது பாவகத்துக்கு பயிற்சியில் வந்துடுவார் இந்த மாதத்திலேயே. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 23ஆம் தேதி வாக்கில் செவ்வாய் மாறுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த செவ்வாய் சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகம், புதன் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம், 5 கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும். ஏற்கனவே நமக்கு ராகு இருக்கிறாரு, ராகுவோட புதன் இருக்கார், புதனுடன் சுக்கிரன் வராரு, சுக்கிரனுடன் சூரியன் வராரு, சூரியனுடன் செவ்வாய் வராரு. 5 கிரகங்கள், 5 கிரகங்களுமே குருவுடைய பார்வை, 5 கிரகங்களுமே தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதை விட ஒரு நல்ல அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி நம்ம சொல்கிறோம்ல, மண்மனைக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், அவர் இந்த சுக்கிரனுக்கு திருமண ஸ்தானாதிபதிக்கு வீடும் கொடுக்குறாரு, அந்த இடத்தையும் பார்க்கிறார். அதுபோக புத்திரஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இது எல்லாமே நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, கிரகச்சி பார்க்கும் பொழுது, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் 100% தாராளமாக மனம் அமைச்சிக்கலாம். சாத்தியமாக இருக்குமா சார்? சாதிச்சிருவீங்க. அதாவது கிரகச்சி நான் பலன் சொல்கிறேன், ஆராய்ச்சி நான் பலன் சொல்கிறேன், அனுபவித்து சொல்லுங்கள். நடந்தது நடக்கலைன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.